யோபு யோபு நாற்பத்தி எத்தனைப்பா? யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சரிப்பா. யோபுக்கு முன்னிருந்த அந்த 10ல கடைசி, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரிடத்திலும் அவன் வீட்டிலே அவனோடே போஜன பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். சோ இதுல என்ன அப்படின்னா, உறவுகள் வந்து எந்த உறவு முக்கியம் அப்படின்றதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சகோதரர் சகோதரிகள் இவங்க நம்மளுக்கு அறிமுகமாக சொந்தக்காரங்க எல்லாரையும் காட்டிலும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த அந்த ஒரு உறவு யாருன்னா நம்மளுக்கு உண்டான அந்த பார்ட்னர், அதாவது கணவன்னா மனைவி, மனைவிக்குன்னா கணவன். சோ இதுதான் ஒரு உன்னதமான உறவு. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவுக்கு அடுத்து கர்த்தர் எதை உன்னதமான உறவு சொல்றாருன்னா அந்த கணவன் மனைவி தான். சோ ஏன் அப்படின்னா இங்க வந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் தாய் தகப்பன் கீழே வந்து அவங்க இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆனவங்களுக்காக நான் பேசுறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கர்த்தரே துணையா இருக்கிறாங்க, அதுக்கு நான் பேசல. கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவின்றதுல வந்து மனைவி வந்து அவ்வளோ கணவனுக்கு முக்கியமா. ஏன்னா ஆதாம்காக ஏவல் படைக்கப்பட்டாங்க. சோ அந்த பாயிண்ட்ல வந்து நான் பேசுறேன். அப்போ இது பண்ணும்போது அந்த மனைவி ஏன் முக்கியம் மத்த எல்லாரும், ஏன்னா சில பேர் வந்து மனைவியை விட்டுட்டு சொந்த பந்தங்களுக்கு, முக்கியமா ஆண்கள் வந்துட்டு கூட பிறந்தவங்களுக்காக மனைவியை விட்டு கொடுக்குற இடம் இருக்கு. இல்ல அம்மா அப்பாக்காக மனைவியை விட்டு கொடுக்கறது இருக்கு. நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அழகா வேதத்துல சொல்லியிருப்பாரு மனைவி முக்கியம் அப்படின்றது. இதுக்கு சகோதரர்கள் முக்கியத்துவம் அப்படின்லாம் இருக்கும்போது இந்த வசனத்தை தான் இது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா யோபுக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் வந்துச்சு. சோ நம்ம 2ஆவது அதிகாரத்துல வாசிக்கும் போது அழகா எல்லாரும் யோபு ஒய்ஃப வந்து திட்டுவாங்க. என்ன அப்படின்னா, யோபு ஒய்ஃப் வந்து அவனை வந்து பொறுத்துக்கலாம் அந்த சொன்னாங்க. இந்த பருக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோபு மனைவியை எல்லாருமே திட்டுவாங்க. ஆனா அந்த யோபு மனைவியோட சகிப்புத்தன்மையை வந்து கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எந்த மனைவியும் சகிச்சுக்கிற மாட்டாங்க. ஒண்ணு அருவருப்பா விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. சோ ஆனா இங்க வந்து யோபுவோட மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட கணவன் படுற உபத்திரவத்தை அவங்களால பார்க்க முடியல. யாரால பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ உடம்புல இது பண்ணி வச்சுட்டு இன்னும் இது பண்ணும்போது அந்த சகிப்புத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருந்ததுனாலதான் அவங்க அந்த அந்த யோபு இருந்திருப்பாங்கன்னா அவங்களோட அந்த வலி எல்லாத்தையுமே அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா ஒரே சரீரம், கணவன் மனைவி வந்து ஒரே சரீரம். சோ சொன்னதான் செஞ்சாங்களே தவிர யோபுவோட மனைவி வந்து விட்டுட்டு போகவே இல்லை. கர்த்தரும் பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யோபுவோட மனைவியையும் எடுத்துக்கிற முடியாது. ஏன் அப்படின்னா யோபுவோட மனைவி வந்து ஒரே சரீரமா இருக்கிறதுனால அந்த மனைவி வந்து எப்பவுமே ஒரு ஆணுக்கு வந்து தேவை. அதே போலதான் இதுக்கும் ஒரு பெண்ணுக்கு கணவன் தேவை. சோ எந்த இதுலயுமே வந்து அவங்க விட்டு கொடுத்து போவே கூடாது. என்ன அவங்க நம்ம துரோகம் பண்ணாலும் அங்க வந்துட்டு கர்த்தர் சித்தத்தின்படி அவங்க வந்து அந்த வாழ்ந்துதான் ஆகணும். சோ அப்படி இது பண்ணும்போது என்னன்னா அறிமுகமானவர் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சகோதரர் சகோதரிகள்வே அது அந்த இதுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏன் நம்ம சகோதர சகோதரிகளை கொண்டு வரக்கூடாதுன்னா ஆண்டவரே இங்க இது பண்றாரு. யோபு வந்து 19:13 என்னன்னா விட்டுட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாருமே. அழகா 13 என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். அதேதான் 6:15 நம்ம வாசிச்சோம்னா, என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். சோ யோபுவோட உபத்திரவத்தை பார்த்துட்டு அந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டே போயிட்டாங்க. அவர்களுக்கு அறிமுகமானவர்கள் தூரமா போயிட்டாங்க. சோ ஓரளவுக்கு தான் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க. மத்தவங்க எல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. சோ இதுதான் இந்த குடும்ப உறவுகள்ல வந்துட்டு மத்தவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆனா அந்த மனைவி வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. விட்டுட்டு போற மனைவிய கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு. ஆனா
ஒரு உபத்திரவ காலத்துல ஒரு கணவனோ மனைவியோ வந்துட்டு மத்தவங்கள அந்த உபத்திரவப்படுறவங்கள வந்து நம்ம விட்டுட்டு போக கூடாது. பக்கத்துல இருந்து என்னதான் அருவருப்பா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் பக்கத்துல இருந்து பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. சோ மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அழகா அந்த கடைசி அந்த அந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இரட்டத்தனையாய் கர்த்தர் அவங்களுக்கு தந்தருளினார் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அந்த அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிச்ச பின்னாடி என்ன பண்றாங்கன்னா வந்து யோபுக்கு வந்த தீங்க பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா அவனுக்காக அங்கலாய்க்கிறாங்களாம். நல்லா ஆன பின்னாடி வந்து அதான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா சொந்தக்காரங்களாம் அந்த ஹார்லிக்ஸை கொண்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்கும் போது பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நெருங்கின சொந்தம் மட்டும்தான் இருப்பாங்க. சோ அதான் கர்த்தர் சொல்றாரு. சோ உறவுல நீ எந்த சொந்தத்தையும் உன் மனைவியை காட்டியும் உன் கணவனை காட்டியும் நீ வந்து ஒரு சொந்தத்தை வந்து நீ மேன்மைப்படுத்தினேன்னா கர்த்தர் இங்க சொல்றாரு. ஒரு 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 உபத்திரவம் உனக்கு வந்துச்சுன்னா உன் பக்கத்துல நிப்பாங்களாம். அப்படி நிக்கிறவங்கதான் உண்மையான உறவு. அது எந்த உறவா இருந்தாலும். ஆனா இங்க யோபுவோட சகோதரர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தர் அங்க ஆசீர்வதிக்காம இருந்திருந்தா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. சோ நான் அதனாலதான் இந்த அப்பொழுது அவங்க விட்டிருந்திருக்கலாம் கர்த்தர். ஏன்னா அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அப்பொழுது அவனுடைய அப்போ நான் ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்ச பின்னாடிதான் எல்லாருமே வர்றாங்க. சோ அதே போலதான் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சோன்னே எல்லா உறவுகளும் வராங்க. அப்புறம் வந்த பின்னாடி சில இடத்துல அப்படிதான் இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாங்க. அந்த உறவுகள் மறுபடியும் அந்த உறவுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தன்னோட கணவனையோ தன்னோட மனைவியோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. சோ எந்த நேரத்திலையும் கர்த்தர் சொல்றாரு கணவன் மனைவி உறவு வந்து எனக்கு அடுத்த ஒரு உன்னதமான உறவு. ஏன்னா கர்த்தர் அதுதான் இது பண்ணிருக்காரு. ஏதேன் தோட்டத்துல மனைவியை கூட படைக்கல. அதனால அந்த 2 உறவும் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. 2வது வந்து மனைவியை படைச்சாங்க. ஒரு துணையை படைச்சாங்க. சோ அப்ப வந்து அந்த உறவுக்கு தான் கர்த்தர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு மத்த எல்லா உறவுகளை காட்டிலும். அதனாலதான் எப்போதுமே இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லா உறவுகளை காட்டிலும் கர்த்தர் வந்து நம்மளுக்கு கொடுத்த உறவு வந்து உன்னதமான உறவு. அதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அதே போல எந்த உபத்திரவம் வந்தாலும் அந்த இருக்கிறவங்க வந்து பக்கத்துல இருக்கணும். சோ அது ரொம்ப முக்கியம். நம்ம அவங்களுக்கு உடம்பு முடியல நம்ம விட்டுட்டு போயிடுறோம் அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு அடுத்த காரியம் நம்ம கொடுத்த உறவு வந்து ரொம்ப முக்கியன்றத நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம அவங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க என்ன பண்ணாலும் கர்த்தர் சொல்றாரு இது பண்ணணும். ஏன்னா பைபிள்லயே அவங்க சொல்லிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆஹ் ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு மனைவி வந்து புறஜாதியா இருந்தாவோ இல்ல புறஜாதியான ஹஸ்பண்ட் இருந்துட்டு மனைவி வந்து ஆண்டவருக்குள்ள இருந்தாவோ நீ அவங்கள விட்டுட்டு போயிடாத அப்படின்னு தான் பவுல் வந்து சொல்றாரு. நீ அவங்கள விட்டுட்டு போகாத. ஏன்னா நீ உன்னோட நடக்கைய வச்சுட்டு உன்னோட கணவனோ உன்னோட மனைவியோ அந்த ரட்சிக்கப்படாதவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு ஏதுவா இருக்கும். நீ ஆனா நீ விட்டுட்டு போயிட்டேன்னா அந்த ஆத்மா எங்க போகும்? அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. அது முதல்ல. ஆனா இப்போ அந்நிய நுகத்துல கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரட்சிக்கப்படுவாங்கல்ல. சோ அவங்களுக்காக சொல்றது. அதுக்காக நான் சொல்லும்போது அந்நிய காரியத்துக்கு அந்நியத்துல சம்மந்தம் கலக்கக்கூடாது. அந்நியத்துல சம்மந்தம் கலந்துட்டு அதாவது நம்ம ஹிந்துவா இருந்துட்டு அதுக்கடுத்து நம்ம ரட்சிக்கப்படுறோம்ல. சோ அவங்களுக்காக கர்த்தர் சொல்றாரு. சோ எல்லா நேரத்திலயுமே கொடுக்கப்பட்ட கணவனோ மனைவியோ ரொம்ப முக்கியம். அவங்கதான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்துதான் அதுக்கடுத்த பிள்ளையே அதுக்கடுத்துதான் வரும். நான் வேற இதுல சொல்லும் போது நான் சொல்வேன் பிள்ளையே அதுக்கடுத்துதான் வரும். சில பேர் பிள்ளைய வச்சுட்டு கணவனை விட்டுருவாங்க மனைவியை விட்டுருவாங்க. அப்படி இல்ல உங்க கணவன் மனைவி தான் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்துதான் உங்க பிள்ளைங்க. சோ அத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறணும். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே நீங்க பேசின இந்த உறவுகளோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே. யோபுவோட மனைவி அப்பா விட்டுட்டு போயிருந்திருக்கலாம்ப்பா. ஆனா அந்த மனைவி மூலமா தான் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் வரணும். அந்த மனைவி இல்லைன்னா தகப்பனே ஆசீர்வாதங்கள் அந்த முற்று பெறாது. மாடுகள் அது நீங்க கர்த்தர் நீங்க எப்படி வேணா தருவீங்க. ஆனா யோபுவோட குழந்தைகள் அப்பா இழந்த குழந்தைகளை யோபுவோட மனைவி மூலமா தான் நீங்க பெறணும்னு வச்சிருந்திருக்கீங்கப்பா. அதனாலயே தகப்பனே ஆவியானவரே அப்பா அந்த மனைவியை நீங்க கூடயே வச்சிருந்தீங்கப்பா. பிசாசுக்கு அந்த இடத்துல ஞாபகப்படுத்தல
மனைவியை எடுத்துக்கிறேன்ற அந்த இது ஞாபகப்படுத்தலப்பா. ஆவியானவரே அப்பா அந்த இடத்துல பிசாசோட சிந்தனைய நீங்க அதமாக்கி இருக்கீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. ஆவியானவரே இந்த மாதிரி காரியங்கள் நீங்க எங்களுக்கு வெளிப்பட்டு எங்க உறவுகளை சீர்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாராச்சும் தகப்பனே தன்னோட ஆவியானவரே அப்பா கணவனோ மனைவியோ குறிச்சு ஏதோ ஒரு காரியம் இது இவங்க இப்படி பண்றாங்க நாங்க விட்டுட்டு போயிருவோம் அப்படின்ற ஒரு மனசு இருந்துச்சுன்னா அப்ப எண்ணம் இருந்துச்சுன்னா அறவே நீக்குங்க. ஏன் கர்த்தர் எனக்கு இந்த வாழ்க்கை துணைய கொடுத்தாரு அப்படின்ற ஆவியானவரே கேள்வியோட இருந்தாங்கன்னா தகப்பனே நீங்க கரெக்டா இருக்கும்போது உங்களுக்காக அந்த கணவர் மாறுவாங்க. உங்களுக்காக அந்த மனைவி மாறுவாங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க இப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றிப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆவியானவரே அது நல்லதாதான்ப்பா இருக்கும். நாங்க ஏற்று ஆவியானவரே நடக்க நீங்க உதவி செய்யுங்க. கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் அப்பா உமக்குதான் தகப்பனே.